மாங்காய் ஊறுகாய்க்கு நாம் எப்பயுமே குண்டு மாங்காயாக செலக்ட் பண்ணும்போது 2 விஷயம். ஒன்று, இதில் புளிப்பு இருக்கும். 2வது, இது சீக்கிரமாக கெட்டு போகாது. 6லேருந்து 7 மாதம் வரையிலும் நமக்கு கெடாமல் இருக்கும். அதனால் குண்டு மாங்காய்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். கிளிமூக்கு மாங்காயில் செய்கிறதா இருந்தால் அதை ஸ்வீட்டு வெல்லம் கலந்து செய்யும்போது தான் அதை பாதுகாக்க முடியும். காரசாரமான ஊறுகாய்க்கு குண்டு மாங்காயை எடுத்துக்கிறோம். நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு துண்டங்களாக இது போல் உங்களுக்கு ஒரு நீல செவ்வகமான துண்டங்களோ சதுரமோ, எப்பயுமே ஊறுகாய்க்கு பொடி பொடியாக அரியக்கூடாது. அதாவது மோர் சாதத்துக்கு ஒரு துண்டு எடுத்து வச்சோன்னா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சோன்னா ஒருத்தருக்கு சரியாக இருக்கும். ரொம்ப துளி துளியாக அரிஞ்சோன்னா அது ஒரு கணக்கு இல்லாமல் போகும். அது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப மெலிதான துண்டுகளாக அரிஞ்சால் ருசியும் இருக்காது. நல்லா சதைப்பற்றையும் எடுத்துக்கிறோம். தோலோட துண்டுகளை நறுக்கிக்கிறோம். இப்படி நறுக்கும்போது தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறதால கண்டிப்பாக இது உங்களோட குடலுக்கும் பிரச்சனையை தராது, ரொம்ப ஹீட்டையும் தராது. இந்த மாங்காய் ஊறுகாய் இது நம்ம ஆர்த்தன்டிக்கான மெத்தடில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். எப்பயும் ஊறுகாய் முழுக்க நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் ருசி அட்டகாசமாக இருக்கும். அது ஒரு சிறந்த ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும் நல்லெண்ணெய். கால்படின்னு சொல்லக்கூடிய இப்போத்தைய ஜென்ரேஷனாக இருந்தால் ஒரு கப்பு வச்சுருப்பீங்க இல்லையா, 250 பிடிக்கக்கூடிய கப்பு. நம்ம அன்றாடம் உபயோகிக்கிற அரிசி எடுக்கிற கால்படி கப்பில் நம்ம அளந்துக்கலாம். எனக்கு 3 கப்பு தோராயமாக வருது, கோபுரமாக 3 கப்புன்னு நம்ம கணக்கு வச்சுக்குவோம். அதுக்கு தகுந்தது போல் இப்போ இது டேபிள் ஸ்பூன், 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு. இப்போ நம்ம 3 கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ 3 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு அந்த மாங்காய் துண்டங்களில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கம்மியாக இருந்ததில்ல, அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். இது பாருங்கள், உங்களுக்கு அளவுகள் ரொம்ப சரியாக இருக்கும். 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். அதனுடைய புளிப்புத்தன்மை எல்லாமே அந்த உப்பு அந்த நீரை வெளியே இழுத்துருக்கு பாருங்கள். இந்த துண்டங்களை சின்ன துண்டங்களாக போடக்கூடாதுன்னு நான் அதனால தான் சொன்னேன். சதைப்பற்று இருக்கணும். அப்போ தான் வெயிலில் நம்ம இப்போ வெயில் காலத்தில் தான் இந்த மாங்காய் ஊறுகாய் போடுவோம். ஒரு 2 மணி நேரம் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் நாம் இப்போ என்னது வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஜன்னல்லையே இது வரும் வெயில், ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தோம்னா போதும். வெயில் காலத்தில் கூடவே நாம் மிளகாயை கூட வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அந்த உளுந்தை எடுத்துடலாம், கொஞ்சம் நேம்பி எடுத்துடலாம். அதை நல்லா படன்னு சவுண்டு வர்ற அளவுக்கு, அதுதான் பதம். எடுத்து கொட்டிடலாம் ஒரு தட்டில். 1 டேபிள் ஸ்பூன் எது 3 உலக்கு 3 கால்படிக்கானது. அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதையும் இப்போ சட்டி சூடாக இருக்குது, சிம்மில் வச்சு நல்லா வறுத்திங்கன்னா மஞ்சள் நிறம் இருக்கக்கூடாது, கருகக்கூடாது. அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து இந்த மாங்காய் துண்டுகளை போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். அதாவது வெயிலிருந்து எடுத்துட்டோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, மிளகாய் பொடி நம்ம 3 போட்டோம் இல்லையா, அந்த டேபிள் ஸ்பூனாலேயே 3 தலையை தட்டி. காரத்துக்கு தகுந்தது போல் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கூட இழுக்கும். ஆனால் ஒரு கால்படிக்கு 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது கணக்கு, நம்ம பெரியவங்க சொன்னது. இப்போ காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இதில் ஒரு 3/4லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் நல்லபடி நல்ல கிளறி விட்டுறலாம். இதை நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவும், நமக்கு வயிற்றுக்கு ஹீட்டை தராது, ஜூட்டை கிளப்பி விடாது. கொஞ்சம் தானே போட்டிருக்கோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக இதனுடைய மருத்துவ குணம் அதிகம். இப்போ அந்த ஊறின உப்பு தண்ணியும் போட்டு கலந்துக்கிறோம். ஒரு சட்டியில்
கால் பங்கு 4 பங்கு எடுத்தோம்னா கால் பங்கு நல்லெண்ணெய் ரொம்ப சரியாக இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் உசிதமாக இருக்கோ சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயை போட்டு கொஞ்சம் ஜூடு ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளித்து வருது. நல்லா படபடன்னு பொரியுது. இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக. பொரிஞ்சதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதை எடுத்து இந்த மாங்காய் துண்டங்களில் கலந்துடுறோம். ஏன் கொஞ்சம் ஜூடாக கலக்கிறோன்னா அந்த மிளகாய் பொடி உங்களோட குடலை இரிட்டேட் பண்ணாது. அதுபோல் இந்த விளக்கெண்ணெயுமே பச்சை வாடையை தராது. எண்ணெயை கொதிக்க ஊற்றல ஒரு 2 நிமிஷம் பொறுத்து ஊற்றுறோம். கலந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய கடுகு பொடியை கலந்துக்கிறோம். காரம் சாப்பிட்டு பாருங்கள். பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகாய் பொடி இந்த ஜூட்டோட கலந்து வச்சுருங்க. ஆறிட்டோம். ஒரு 3/4 மணி நேரத்தில் ஆறிடுச்சு. இதை நம்ம முழுமையாக ஸ்டோர் பண்ணக்கூடிய பாட்டிலோ செராமிக் பவுலோ ஏதோ ஒன்று ஜாடியில் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் சுற்றி வர தடவிட்டு நாம் இந்த துண்டங்களை போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம மூடி வச்சுருவோம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அது நல்லா மேலே எண்ணெய் கசிஞ்சு மேலே நிற்கும். பாருங்கள், மேலே வந்திருக்கு. இதை நம்ம அன்றாட தேவைக்கு கொஞ்சமாக, ஏன்னா ஈரக்கைப்படும், ஸ்பூன் படும், அதனால் கொஞ்சமாக ஒரு வாரம் 10 நாளைக்கு ஆகிறது போல் நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இந்த பல்காக இருக்கிறத ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணும்போது கலர் மங்காமல் இருக்கும். மாங்காய் ஊறுகாயோ நெல்லிக்காய் ஊறுகாயோ எலுமிச்சை ஊறுகாயோ வீட்டில் இருக்கணும். இந்த 3மே மகாலட்சுமி கடாட்சம் கொண்டது. நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, நம்ம எடுத்தது இப்போ ஒரு சின்ன மாங்காய் தான் எடுத்தோம். வருட கணக்கில் நம்ம வச்சுக்குவோம். ஒரு நாள் நம்ம பொரியல் வறுவல் செய்யலைன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அதுபோல் நெல்லிக்காயும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கும்போது நெல்லிக்காய் உங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதே போல் எலுமிச்சங்காயும் நீங்கள் ஊறுகாய் போடும்போது கெட்ட அதிர்வுகள் கூட அந்த வீடுகளில் தங்காதுங்கிறது பெரியோரோட வாக்கு. இது இந்த எலுமிச்சம் ஊறுகாய்க்கெல்லாம் கெட்ட சக்தி வீட்டுள்ளேயே தங்காது. அதனால தான் அப்போல்லாம் நம்ம பெரியவங்க மண் பானையில் எப்பயுமே ஊறுகாய் ஏதாவது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக மாங்காய் எலுமிச்சங்காய் நம்மளோட கலாச்சாரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ரொம்ப நம்மளோட உடல்நிலை வியாதிகள் கருதி நாம் கம்மியாக சேர்த்துக்குவோம். ஆனால் கண்டிப்பாக ஊறுகாய்ங்கிறது ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கணும். பிகினர்ஸ்க்காக இந்த செய்தி. வாழ்வோம் என்றும் நலமுடன். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.